so amazing here. The snorkeling, especially the sea walk, it's one of the kind where we don't have any other place. So this place is so amazing. Pollution illade oru air nalla prasana air irukku, water purities very glass mirror la paakra maari irukku. Romba onu baya illa onnu illa, languages theriyama irundha kuda varala, ella language பேசுறாங்க almost. வணக்கம் மக்களே, வெல்கம் டு LIB தமிழ் சுற்றுமுலா. நான் உங்கள் SS. இன்னைக்கு இந்த வீடியோல அந்தமானின் சொர்க்க பூமியான ஹேவ்லாக் ஐலாண்ட் எலிஃபென்ட் பீச்சை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ இந்த ஹேவ்லாக் ட்ரிப்புக்கு நான் காலையில் 6 மணி போல் போர்ட்வேல இருக்கக்கூடிய ஃபோனிக்ஸ் பே செட்டியிலிருந்து என்னுடைய ஷிப்பை கேட்ச் பண்ணி அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராக இருந்தேங்க. என்ன மாதிரியே நிறைய பேசஞ்சர், அங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தீவுகளுக்கு போகக்கூடிய லோக்கல் மக்களும் அங்கே கூட இருந்தாங்க. டூரிஸ்ட் அண்ட் லோக்கல் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த 5:30 மணிக்கே அங்கே அசம்பிள் ஆகி அவங்கவுங்க ஃபெரி அண்ட் ஷிப்பை பிடிச்சி போகிறதுக்காக தயாராக இருந்தாங்க. ஒரு வழியாக செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஷிப் யார்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்த பம்பூகா அப்படின்ற அந்த ஷிப்பை நோக்கி தான் நான் ட்ராவல் பண்ணேன். காரணம், இதில் தான் இன்றைக்கி நான் பயணம் பண்ணி ஹேவ்லாக்கு போக போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஹேவ்லாக் பயணம் பண்ணும்போது ஒரு ப்ரைவேட் லக்ஸரி க்ரூஸில் தாங்க போனேன். இந்த முறை கவர்மெண்ட் ஃபெரியில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி இப்போ அதில் போகிறேன். ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குது, இந்த ஷிப்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் உள்ளார அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆம்பியன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஷிப்பு படத்தில் காட்டுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இதுக்குள்ளே நான் போகிற ஒரு உணர்வை கொடுத்துச்சு. கூடவே அங்கே போகும்போது ஒரு கிச்சன் எல்லாம் பார்த்துட்டு நேராக ஒரு பெரிய டோரை நோக்கி போங்கன்னு கைட் பண்ணாங்க. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். இதுதான் பேசஞ்சர் சிட்டிங் பிளேசஸ். இங்கே தான் நாங்கள் இருக்க போகிறோம். எனக்கான அந்த சீட்டும் இங்கே தான் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லோரும் ட்ராவலுக்கு முன்னாடி அசம்பிள் ஆகிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ போட் கிளம்பி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கீழே இருந்த நிறைய பேர் அதோடைய மேலே டாப் ஃப்ளோரை நோக்கி கொஞ்சம் சைட் சீங்கை பார்க்கலான்னு கிளம்புனாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து இந்த இயற்கை காட்சி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு வெளியில் வந்து பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க. சுற்றி ஆழ்கடல், அந்த கடல்லிருந்து சூரியன் வெளியில் உதயமாகி அப்படியே நம்மளை பார்க்குற அந்த காட்சி பார்க்கவே எக்ஸலண்ட்டாக இருந்தது. அலைகளும் இந்த அந்தமான் மெயின் தீவை விட்டு நான் நகர்ந்து செல்ல கிடைச்ச அந்த அனுபவம், காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு நடுக்கடலில் இருக்கிற உணர்வு அப்போயே எனக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்ரோஷமாக எழுந்த அலைகளும் அந்த அலையை கிழிச்சிக்கிட்டு போன இந்த கப்பல் பயணமும், இதுக்கு நடுவில் இந்த அலைகளில் இருந்து வெளிவந்த பறக்கும் மீன்களும் பார்க்கவே வேறு லெவல் சூப்பராக இருந்ததுங்க. அந்த காட்சியை படம் பிடிச்சிட்டு அந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்லலான்ட்டு தான் நான் வீடியோ பதிவு பண்ணது தான் இந்த பதிவு. ஆனால் எதிர்பாராத விதமாக சத்தத்தின் அலைகள் இதனால் சரிவர கேட்கல. கொஞ்சம் சிலது கேட்குற மாதிரி இருந்தது. நீங்களே கேளுங்களேன். ஃபோனிக்ஸ் பே செட்டி அந்த படகு துறையிலிருந்து இப்போ நான் வந்து பம்பூகா அப்படின்ற ஒரு ஷிப்ல கவர்மெண்ட் ஃபெரியில கவர்மெண்ட் ஷிப்ல நான் போயிட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட்ல தான் இருக்குது ஷிப்பு. பார்த்தீங்களா, அப்படி இருக்குது அலைகள் ஒரே நிமிஷம் இருக்கு. Side. ஸோ
ஸோ மேலே இருந்து டாப் ஃப்ளோரில் இருந்து இந்த இயற்கையோட அழகை ரசிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய அடுத்த நான் அந்த தங்கியிருந்த சிட்டிங் இடம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற தளத்திலிருந்து கடல் எப்படி இருக்குது பயணம் அப்படின்னு பார்க்க போனால் பெரிய ஆச்சரியன்னே சொல்லலாம். ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா ரொம்ப நெருக்கத்தில் நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல்லேருந்து டைவ் அடிப்போம்ல, அந்த அளவு தூரத்துலேயே எனக்கு கடல் அலைகள் கையெட்டும் தூரத்தில் இருந்த மாதிரி அப்படி ஒரு உணர்வு. அதுவும் ஆழ்கடல். இந்த கப்பல் படகு பயணம் கிட்டத்தட்ட போர்ட் பிளேர் அந்தமானிலிருந்து ஒரு 2-2.5 மணி நேரம் ட்ராவல் இருக்குங்க அந்த ஹேவ்லாக் ஐலாண்டை போய் சேர்றதுக்கு. ஆனால் ஒரு மிகச்சிறப்பான ஒரு அனுபவம் இந்த ஆழ்கடல் பயணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மக்களே, ஒரு வழியாக நாங்கள் அந்த 2 மணி நேரம் பயணத்தை முடித்து ஹேவ்லாக் ஐலாண்டின் சொல்லக்கூடிய அந்தமானின் சொர்க்க பூமியை அடைஞ்சாச்சு. இங்கே காலையிலேயே டூரிஸ்ட்கான ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. காரணம் ஃபாரினர்ஸ் டைவிங் ஃபிஷ்ஷிங் இதுக்காக தயாராகி போயிட்டுருக்கதை எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஏரியாவில் அன்னைக்கு காலையில் வந்த முதல் செட் ஆஃப் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட பேட்ச் வந்திருப்பாங்க இல்லையா, அதில் வந்த மக்கள் நினைக்கிறேன். வெற்றிகரமாக எங்களை பத்திரமாக கரை சேர்த்துட்டு நாங்கள் வந்த பம்புக்கா தன்னுடைய ரிட்டர்ன் பயணத்தை தொடங்கிருச்சு. ஹேவ்லாக் ஐலாண்டை சொர்க்க பூமின்னு சொல்கிறது குறையே கிடையாதுங்க. நிதர்சனமான உண்மை. சரியான சூப்பர்வான பறந்து விரிந்து அழகு அத்தனையும் தங்கிட்ட வச்சுருக்க ஒரு சூப்பரான தீவு தான் இந்த ஹேவ்லாக் ஐலாண்டு. இப்போ இதை பேர் ஸ்வராஜ் தீப் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த தீவுக்கு தான் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய எலிஃபண்ட் பீச் அப்படின்ற இடத்த பார்க்க வந்திருக்கோம். இந்த ஹேவ்லாக் ஐலாண்டில் தான் 3 டூரிஸ்ட் பிளேஸ், ராதாநகர், காலாபத்தார் அண்ட் எலிஃபண்ட் பீச். அப்படி தான் இந்த 3 இடம் டூரிஸ்ட்டை சுற்றி பார்க்குறதுக்காக மக்கள் வராங்க. இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் எப்படி இருக்குது, கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். மீன்கள் எல்லாம் அப்படியே அப்பட்டமாக நமக்கு தெளிவாக தெரியும். பவழப்பாறைகள். உண்மைக்கே இந்த நிர்வாகம், அரசு நிர்வாகம் இதை பராமரித்து இவ்வளோ தூரம் காப்பாற்றிட்டு வர்றதுக்கு உண்மைக்கே அவங்களுக்கு பெரிய சல்யூட்டே வைக்கலாம். சூப்பரான பூமி இந்த ஹேவ்லாக் ஐலாண்ட். நீங்கள் பார்க்கலாம், நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க முந்தின நாளே சுற்றி பார்த்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி அதிகாலை அவங்க போட்டுக்காக ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அந்த செட்டியிலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தோம்னா இந்த டிக்கெட் கவுண்டர் ஏரியாவுக்கு சேருவாங்க. இங்கேருந்து தான் எலிஃபண்ட் பீச் போகிறதுக்கான ஆக்சஸ் பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நம்ம என்ட்ரி டிக்கெட்ஸ் எடுக்கணும். கூடவே அந்த எலிஃபண்ட் பீச்சில் இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, சி ஆக்டிவிட்டீஸ்க்கான டிக்கெட்ஸும் இங்கேருந்தே வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு சில ஆக்டிவிட்டீஸை அங்கே போய் பார்க்கும்போது அங்கேயும் வாங்கிக்கலாம். பட் இங்கேருந்து போகும்போது பைசா கம்மி அப்படின்ற மாதிரி தகவல் தெரிய வந்தது. நீங்கள் உங்களுடைய ட்ராவல் ஏஜென்சி டூரிஸ்ட் மூலமாக வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்க முன்னாடியே பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்கள் சார்பில் அவங்க உங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. உங்களுடைய டேர்ன் வர வரைக்கும் நம்ம அங்கே காத்திருக்கணும். ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஃபைபர் போட்டுலேயும் மினிமம் 10 பேர் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த போட்டை அந்த ட்ரிப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய டேர்ன் வர வரைக்கும் நம்ம அங்கே காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த எலிஃபண்ட் பீச்சுக்கு போகிறதுக்கான ட்ரிப்புக்கு அடல்ட்டுக்கு 1000 ருபீஸும் கிட்ஸுக்கு 500 ருபீஸும் வாங்குகிறாங்க. ஸோ அப்படி நம்ம டிக்கெட் பெற்று நம்ம டீட்டெயிலாம் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கான ஃபைபர் போட்டை அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்களா, இந்த க்ரூ மெம்பர்ஸோடு தான் நான் என்னுடைய ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் ஒரு கொல்கத்தாலேருந்து வந்த குடும்பங்கள், ஆந்திராலேருந்து வந்த 2 ஃபேமிலிஸ் எல்லாரும் கூடயும் சேர்ந்து தான் என்னுடைய இந்த பயணம் தொடங்குது. இதோ இப்போ பார்க்குறீங்களா, இவர் தான் இந்த போட்டோட மெயின் இன்சார்ஜ். இவங்க இங்கே மாதிரி வாக்கி டாக்கி மூலமாக நாங்கள் கிளம்புறோம் டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் பயணத்தை தொடங்க முடியும். அந்தமானில் ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அத்தனையும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் பாதுகாப்பு மிக மிக அவசியம். எங்கேயுமே நீங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது லைஃப் ஜாக்கெட் கம்பல்சரி பயன்படுத்தணும். அதை மறந்துடாதீங்க. நம்ம சேஃப்டிக்கு தான் சொல்கிறாங்க. சுற்றி பார்க்குறது எவ்வளோ ஆனந்தமோ அதே சமயத்தில் பாதுகாப்பும் அதை விட ரொம்ப முக்கியன்றதை கவனத்தில் வச்சுக்கோங்க. மக்களே, இப்போ நம்ம போயிட்டுருக்க ஹேவ்லாக் ஐலாண்ட் எலிஃபண்ட் பீச்சுக்கு அந்த எலிஃபண்ட் பீச்சின் பேர் வந்ததுக்கான காரணம் தெரியுங்களா? முன்னாடி ஒரு 2015-16 வரைக்கும் இந்த தீவில் ராஜன் ஒரு எலிஃபண்ட் அங்கே இருந்ததாகவும், அந்த எலிஃபண்ட் ஃபாரஸ்ட் ட்ரக்கிங் முதற்கொண்டு பண்ணிவிட்டு கூடவே வர டூரிசம் பீப்புளை மகிழ்விக்கிறதுக்காக
கடலில் இறங்கி நீச்சல் அடித்ததாகவும் சொல்லப்படுது. வந்திருக்க டூரிஸ்ட்டு கூட சேர்ந்து ராஜனும் நீந்தி அவங்கள குதூகலப்படுத்தி அந்த மாதிரி மகிழ்வித்ததாகவும், அதுக்காக தான் ராஜன் நினைவார்த்தமாகவே இதை எலிஃபென்ட் பீச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவை பொறுத்தளவு இந்த ஒன் அண்ட் ஒன்லி யானை ராஜன் இவங்க தான் ஸ்விம்மிங்க்கான ஒரு பேர் பெற்ற ஒரு யானையாக இது வரைக்கும் அந்தமான் சார்பில் சொல்லப்படுது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆனந்தத்தையும் அனுபவத்தையும் கொடுத்த ராஜன் பின்காலங்களில் அவருக்கு உடம்பு சுகம் இல்லாமல் இறந்துட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்போ எலிஃபென்ட் பீச்சில் ஒன்லி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கிறதா அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கேன். வாங்க என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் பயணம் பண்ண தூரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோரல்ஸ் இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய மேலாப்பில் பகுதியில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே திரும்ப அகைன் ஆழ்கடல் வந்துருச்சு. அந்த பயணத்தோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா காடு, மழைகள், அடர்த்தியான காடு இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. மக்களே, திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த பயணத்தில் அந்தமான பொறுத்தளவு எங்கே பார்த்தாலும் கடற்பயணம் தான். ஸோ நம்மளுடைய சேஃப்டி, குடும்பத்தோடைய சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப் ஜாக்கெட் கம்பல்சரியாக போட்டுக்கோங்க. அலட்சியம் வேண்டாம். நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. என்னுடைய லைஃப்பில் முதல் முறையாக நங்கூரத்தை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இந்த ஃபைபர் போட்டில் தாங்க போகும்போது கிடச்சிது. ஸோ அது கூடவே இப்போ நான் பயணம் பண்ணிகிட்ருக்க இந்த போட்டோடைய டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. இந்த ஃபைபர் போட்டோடைய உரிமையாளர் பேர் வந்து தாமஸ் மண்டல். இந்த ஃபைபர் போட்டோட பேர் கங்கரு. ஸோ நம்ம இங்கே ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய போட் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது நம்மளுடைய பேட்ச் எல்லாருமே எதை சொல்லி கூப்பிடுவாங்கன்னா போட் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம போட் நேம் வந்து கங்காரு. ஸோ நாங்கள் எலிஃபென்ட் பீச் பக்கத்தில் நெருங்கிட்ட உணர்வை பார்க்க முடிஞ்சுது. காரணம், அங்கங்கே வாட்டர் ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய விதவிதமான போட்ஸ், ரைட்ஸு, சப்மரீன் இதெல்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்ச உடனே எங்கள் கூட வந்த க்ரூ மெம்பர்ஸ் அத்தனை பேரும் செம ஜாலியாக அவங்களுடைய ரெஸ்பான்ஸை காட்ட ஆரம்பித்தாங்க. நாங்கள் கங்காரு ஃபைபர் போட் வழியாக வந்து இறங்கின இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. க்ளீன் கிளாஸ் வாட்டர். மக்களே, இப்போ நான் எலிஃபென்ட் பீச் அந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்கு, க்ளீனாக இருக்கு. ஸோ இங்கே எலிஃபென்ட் பீச்சை இறங்கின உடனே ஃபைபர் போட்லாம் கொஞ்சம் தூரத்துலேயே அவங்க நங்கூரம் போட்டு நிப்பாட்டிட்டு நம்மளை சேஃபாக கொஞ்சம் கரையிறக்குவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி பாதையில் நடந்து வந்து இந்த கடல் சின்ன பாதையை கடந்து இந்த இடத்துக்கு வரணும். மக்களே, இந்த எலிஃபென்ட் பீச் ரீச் ஆனதும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம கைடு நம்மளை கூட்டு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட் கவுண்டரு, லாக்கர் ரூம் கவுண்டரு, ரெஸ்ட் ரூம்ஸு, நிறைய சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் வைக்கக்கூடிய ஸ்டோர்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது. கூடவே மக்கள்களை கூட்டமாக நின்று அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சுது. என்னடா இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாக போய் பார்க்கும்போது நம்ம டிக்கெட் எடுக்கும்போதே நமக்கு ஸ்னோக்லிங் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நீங்கள் போகலான்னு ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே வந்தால் அந்த ஆக்சஸுக்கு இவங்க ஃப்ரேம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ பைசா, அதுலேருந்து போகணும் இன்னும் எக்ஸ்ட்ரா பைசான்னு இந்த மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் பிக்சரே சேஞ்ச் ஆகுது. அதனால் கவனமாக தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவிட்டீஸை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். லக்கிலி நான் வந்து ஸ்விம் சூட் என்னோட இதை கொண்டு போயிருந்ததால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எனக்கு எதுவும் ஆகலை. ஸோ வாங்கிக்கிட்டு நான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியான ஸ்னோக்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலுடைய மேற்பதப்பில் மிதந்துக்கிட்டே கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான் ஸ்னோக்லிங். அதுக்கு நான் என்னை தயார்படுத்தினேன். நான் சொன்ன மாதிரி லைஃப் ஜாக்கெட் மஸ்ட். ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் இது வேணும். ஸோ என்னோடய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருந்தேன் க்ரீன் கலர். அது என்னென்னா நம்ம அந்த லாக்கர் கீயோட சாவியை பேண்டில் கனெக்ட் பண்ணிக்காங்க. ரொம்பவே சேஃபாக இருந்தது, ரொம்ப டைட்டாக கரெக்டாக இருந்தது, ஃப்ளெக்சிபிளாக சேஃபாகவும் இருக்குது. அங்கே தண்ணிக்குள்ளே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்களே, நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த தண்ணியை பார்த்தோன்னா நமக்கு கை கால் பரபரன்ட்டு ஸ்விம் பண்ண தோணும். பட் நான் இப்படி பண்ணதுக்கே எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. பெடல் ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது. காரணம், கீழே கோரல்ஸும் மீன்களும் அதனால் டிஸ்டர்ப் ஆகும்ட்டு.
ஒரு வழியாக கொஞ்ச நேரத்தில் எனக்கான ஸ்னோக்லிங் சி ஆக்டிவிட்டிக்கான பர்ஃபெக்ட் அசிஸ்ட் கைடு வந்துட்டு அவர் அந்த ஸ்னோக்லிங்க்கான எனக்கு மாஸ்க்கை மாட்டிட்டு என்னென்ன செய்யணுன்றது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடனே ஆக்டிவிட்டி கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. என்னென்ன பண்ணணும், எப்படி சுவாசம் விடணும், இதெல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தயார் அப்படிங்கிறதுக்கப்புறம் நமக்கான சூப்பர் சி ஆக்டிவிட்டியான ஸ்னோக்லிங் நம்ம என்ஜாய் பண்ண போகலாம். என்ன மக்கள் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? இது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, அனிமேஷன் இல்லை, 3D இல்லை, இது அத்தனையும் உண்மை. நான் என் கண்ணார பார்த்து ரசித்த உண்மையான காட்சிகள் தான் இது. சொல்லவே முடியல, விவரிக்க முடியல. அப்படி ஒரு உணர்வு, அட்டகாசம், அமர்க்கலமாக இருந்தது. அந்த கூஸ் பம்ப்லாம் நினச்சா அப்பா உண்மைக்கே சொல்கிறேங்க. அந்த ஸ்னோக்லிங் மாஸ்க் போட்டுட்டு நான் ஒரு மீனையும் தொட்டியில் சின்ன சின்ன அக்வேரியத்தில் பார்த்த விஷயங்களை என் கைக்கு நெருக்கத்தில் நான் பார்க்கும்போது எத்தனை முறை நான் வாவ்னு சொல்லி அங்கே ஆனந்தப்பட்டேன்றதுக்கு அளவே இல்லை. இதே உணர்வு முதல் முறை போகிற அத்தனை பேருக்கும் வரும், அதில் மாற்று கருத்து. எக்ஸலண்ட்டான ஒரு வாட்டர் சீ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தான் இந்த ஸ்னோக்லிங் அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஸ்னோக்லிங் ஆக்டிவிட்டியில் ரொம்ப கவனத்தில் நீங்கள் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அங்கே போய் ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவு வரைக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் கிடைக்கும், அதுக்கு மேலே எந்த தூரத்துக்கு போனால் பைசான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்னோக்லிங் போகலாம். ஏன்னா போனதுக்கப்புறம் எக்ஸஸாக பில் போட்டாங்கன்னா நமக்கு தான் லாஸ். வெற்றிகரமாக ஸ்னோக்லிங் ஆக்டிவிட்டியை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னுடைய அடுத்த கடல்சார் விளையாட்டான சி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியான சி வாக், கடல் கீழே நடக்கிறது, அந்த ஆக்டிவிட்டியை நோக்கி என்னுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே இதிலிருந்து இன்னொரு போட் மூலமாக பக்கத்தில் இருக்க அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய சி வாக்குக்கான ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு என்ன இந்த போட்டில் நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க. மக்களே, இந்த காட்சி நான் உங்களுக்கு காட்டணுன்றதாங்க எடுத்தேங்க. ஏன்னா இந்த எலிஃபென்ட் பீச் வந்துட்டிங்கன்னா வயசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. அது வெறும் ஜஸ்ட் நம்பருன்ற மாதிரி தான் நீங்களே நினச்சிப்பீங்க. அந்த மாதிரி நம்மளை ஒரு ஈடுபாடோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸலண்ட் அமேசிங் பிளேஸ் தான் இந்த எலிஃபென்ட் பீச் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நான் அந்த பார்க்கிங் இடத்துலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த வீடு மாதிரி இருக்க இந்த அமைப்புக்கு வந்தேன். இங்கே இருந்து தான் சி ஆக்டிவிட்டீஸ், சி வாக், அதுக்கு நான் தயாராகி போக போகிறேன். Yes. Hello guys, welcome to Seagold Sea Walk. Shots of briefing over there. You have any medical conditions, sir? Nothing. All good? Yeah. Okay. We have to ladder, through the ladder you have to go down until shoulder level. Once you feel helmet on your shoulder, just climb down 2 steps because helmet is too heavy, you feel weight, okay? Once you're climbing down, you feel pressure in the ears. You have to equalize. How to equalize? Take a normal breath. Put your hand inside the helmet, close your mouth. Exhale, block. You feel pop up on your ears, okay? Don't reach the ladder until you reach the seabed. Once you reach the seabed, keep your body straight. Don't tail your body. Don't try to jump because helmet is too heavy. You feel weight, okay? Once you're climbing down, you feel pressure in your ears. You have to equalize. How to equalize? Take a normal breath. Put your hand inside the helmet. Close your mouth. Pinch your nose. Exhale, block nose. You feel pop up on your ears, okay? Just try it once. Don't leave the ladder until the seabed. Once you reach the seabed, keep your body straight. Don't tail your body. Don't try to jump because helmet is too heavy. Helmet will float up, okay? Be straight, take a small step and walk. Underwater we can't speak, use hand signals. This is okay sign, it's not okay. It's up, down, stop, then equalize. Ear pressure is a symbol. I will show you. It shows or not, you feel pressure, you have to equalize, okay? Otherwise swallow your saliva continuously, it will be clear. Individual diver with you, he will guide you. He asks you, are you okay? You have to show this. If you feel uncomfortable,
point out and show this video in 15 seconds. Underwater, don't try to jump, don't try to swim, don't touch the fishes or corals. Be straight, take a small step and walk. இவ்வளோ நேரம் சகோதரர் ஜமீர் அவர் சொன்ன அறிவுரை பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வெறும் அறிவுரை மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, நமக்கான ஒரு சேஃப்டியும் கவனத்தில் வச்சுக்கணுன்றது ரொம்ப அவசியமாக அவர் அவ்வளோ நீட்டாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். இங்கே இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்தளவு நமக்கான ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். விளையாட்டை பார்த்தோன்னா ஆர்வத்தில் நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சும் சரி போய் ட்ரை பண்ணலான்னு முயற்சி எடுக்காதீங்க. ஏன்னா இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இங்கே போக முடியாது. ரெண்டாவது, கடலுக்கு கீழே போயிட்டா பேச்சுக்கே இடம் இல்லை, ஒன்லி ஆக்ஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த செய்கை இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் நம்ம செஞ்சு நம்ம கூட இருக்கிறதுக்கு தகவலை கொடுக்கணும். நமக்கு முடியும்னா ஓகே கம்ஃபர்டபுளாக, முடியலன்றதை அந்த சிம்பிளை வச்சு நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய டேர்ன் வந்த உடனே நான் அதுக்கு தயாராகி கீழே போய் என் கூட இருக்கிற அந்த மனிதரை பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மைக்கு என்ன சொல்கிறது, 7ஆம் அறிவு படத்தில் வந்த டாங்லி மாதிரி அப்படி ஒரு ஃபிட்னஸ்ஸு, ஒரு கமாண்டோ, ஒரு வாட்டர் சீஃபோர்ஸோட கமாண்டோ மாதிரி இருந்தார் பார்க்க. அவர் என் பக்கத்தில் இருந்துட்டு எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், த வே அவர் எனக்கு கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. ஏன்னா நம்ம நம்பி இறங்குறோம், பட் நம்ம கூட இருக்கிறவர் நமக்கு பெரிய ஒரு பலமாக இருப்பாருன்ட்டு. ஸோ அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கிட்டு அவர் சொன்னபடி செய்யும்போது இந்த சி ஆக்டிவிட்டி நமக்கு ரொம்பவே அமக்கலமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. ஸோ ஃபைனலாக என்னுடைய கார்டு எனக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் கேஸ் நிரப்பப்பட்ட அந்த மாஸ்க்கை எனக்கு செலுத்தி கீழே கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஒரு டைரெக்டாக மாஸ்க்கை கழட்டி கீழே உள்ளே போனோன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் கூட தண்ணி அதுக்குள்ளே போல, காரணம் ஆக்சிஜனால் ஃபுல் பண்ணப்பட்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அந்த ஏணியை பிடிச்சி நான் கீழே இறங்க ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்த விஷயங்கள் இருக்குது. என்னுடைய லைஃப்பில் அடுத்த ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது தாங்க இந்த சீ வாக் ஆக்டிவிட்டி. கண்ணாடி தொட்டிக்குள்ளே இருந்த மீன்களை நான் பார்த்த காலம் போய் நான் தொட்டிக்குள்ளே இருந்து என்ன சுற்றி மீன் இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு அனுபவத்தை அன்னைக்கான கிளைமேட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அப்படி ஒரு சன்னி லைட்டில் நான் கீழே இருந்ததுக்கு அதுக்கும் எல்லாம் க்ளீனாக எனக்கு டீட்டெயில்டாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஃபுட்டேஜும் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ். அண்ட் ரெண்டாவது எல்லா வகையான விதவிதமான மீன்களையும் இந்த நிமோ படத்தில் பார்த்த அந்த க்ளோன் ஃபிஷ் இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஆக்டிவிட்டி எனக்கு உருவாக்கி கொடுத்ததுங்க. சூப்பரான ஆக்டிவிட்டி இந்த சீ வாக். நம்ம கவனத்தோடையும் பாதுகாப்பையோடையும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி போனோம்னா எக்ஸலண்ட் சீ வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்தமான் டால்ஃபின் அப்படின்ற இந்த கேம் பேர். இதுவும் வந்து அந்த போட்டில் நம்ம இருந்தோம்னா கீழ்ப்பகுதி வழியாக கிளாஸ், மேக்னிஃபை கிளாஸ் வழியாக நம்ம மீன்கள், டால்ஃபின், ஆமைகள் இதெல்லாம் போடலாம் பார்க்கலாம். மக்களே, இப்படி நான் சீவாக்க முடிச்சுட்டு நான் அடுத்து வரும்போது பார்த்த விஷயங்கள் தாங்க இந்த ஆக்டிவிட்டி. ட்ராகன் போட் ஆக்டிவிட்டி, ஆக்டோபஸ் போட் ஆக்டிவிட்டி, ஜெட்ஸ்கி, நிறைய விஷயங்கள் அந்த போட்டிங் சார்ந்து விதவிதமாக ஃபேமிலியை என்கேஜ் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் தனித்தனி காசு, காஸ்ட்லி. அண்ட் குழந்தைங்களுக்கு நான் பிரிச்சுலாம் பார்க்கல, எல்லாருக்கும் ஃபுல் பைசா வாங்கிடுறாங்க, கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பீச்சை பாருங்கள், என்ன ஒரு கிறிஸ்டல் கிளியரு, க்ளீன் அப்படின்றதுக்கான தான் இந்த ஒரு ஃபுட்டேஜு. இதுதாங்க அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட தனித்துவம், சிறப்பு. குழந்தைங்க ஃபேமிலிக்கெலாம் போகலாமே, சேஃபாக நினைப்பீங்க. அந்த சேஃபுக்காக தான் நம்ம தலைவர் உங்களுக்கு ஃபுட்டேஜுக்காக தன்னுடைய அனுபவத்தை காட்டிகிட்டு இருக்கிறாரு. எக்ஸலண்ட் பிளேஸ் ஃபார் ஃபேமிலியோடு இருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு என்னுடைய 3வது வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியான கிளாஸ் போட், அந்த ஆக்டிவிட்டிக்கு நான் வந்துட்டேன். இங்கே வந்து இந்த கிளாஸ் போட்டில் ஏறக்கு முன்னாடி நம்ம கால்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த இதில் ஏற சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிளாஸ் போட் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளோட வியூ நல்லா கிடைக்குன்றதுக்காக சுத்தம் பண்ணிவிட்டு வண்டி போட்டில் ஏறி எங்களுடைய பயணத்தை தொடங்கணும்.
இதுவும் நம்ம இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து கிளம்பி ஒரு 5 நிமிஷம் தூரத்தில் 2 ஐலாண்ட், ஒன்று கோரல் ஐலாண்ட் சி பிளேஸும் இன்னொன்று டர்ட்டில் சி பிளேஸ்ன்ற இடத்துக்கும் சுற்றி காட்ட போகிறாங்க. போட்டில் தான் நம்ம இருப்போம். இந்த போட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேக்னிஃபைடு கிளாஸ் வழியாக, இந்த பூத கண்ணாடி கிளாஸ் வழியாக கீழே இருக்க விஷயங்களை நம்ம பார்த்து ரசிக்கிறது தான் கிளாஸ் போட் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த நொடி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்கள் அனைவருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா, அந்தமான் மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். அதுவும் இந்த கிளாஸ் போட் அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா மீன்களையும் தாண்டி பவழப்பாறைகளை சுற்றி என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த கடல் சார்ந்த விஷயத்தில் பவளப்பாறை ரொம்பவே முக்கியமான ஒரு உயிரினம், கடல்சார் உயிரினம். இந்த உயிரினம் கடலில் இருக்கக்கூடிய அந்த உப்பு நீரில் இருந்தும் அண்ட் சூரிய ஒளி வெளிச்சத்தாலையும் தன்னை வளர்த்துக்கிட்டு நிறைய கடல் சார்ந்த சின்ன சின்ன மீன் வகைகளுக்கு இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் அதோடைய வாழ்வாதாரத்துக்கான தங்கும் இடத்தையும் அது ஊட்டச்சத்தையும் அது கொடுக்கக்கூடியது தான் அந்த பவழப்பாறைகளும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும். இப்போ நம்மளுடைய நவீன மக்களுடைய நடமாட்டமும் ஆக்சஸும் அதிகமாகி இல்லை கடல் வளத்திலிருந்து நிறைய கனிமத்தை உறிஞ்சி எடுக்கிறேன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா இதோடைய வளர்ச்சி குறைஞ்சிரும். இது குறைஞ்சிச்சுன்னா சுனாமி இந்த மாதிரி பேரலைகள்லாம் வந்ததுன்னா அது டைரெக்டாகவே நம்ம நிலத்தை பாதிக்க ஆரம்பிக்கும். கூடவே இது அழிஞ்சதுன்னா சின்ன சின்ன மீன்களும் அழியும். சின்ன மீன்கள் அழிஞ்சதுன்னா பெரிய மீன்களுடைய வரத்தும் இருக்காது. ஸோ மீன்வளத்துறை மீன்பிடியை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்க பல பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். ஸோ அதனால தான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அந்த அரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. இந்த பவழப்பாறைகளை சேர்ந்த ஒவ்வொரு ஐலாண்டும் இங்கே நம்ம வந்தோம்னா மீன் பிடிக்கிறதோ பவழப்பாறைகளை டச் பண்ணுறதோ உடைக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் இல்லாமல் இருந்தால் அழகாக ஆனந்தமாக ரசிச்சுட்டு போகலாம். இப்போ பார்க்குற இது தாங்க சப்மரைன், மினி சப்மரைன் ஆக்டிவிட்டி, செமி சப்மரைன் சொல்லுவாங்க. அதில் இருந்துக்கிட்டு கிளாஸ் போட்டுக்குள்ளே கீழே என்ன நல்லா இருக்குன்ட்டு சிட்டிங்கில் உட்காந்துட்டு நம்ம பார்க்கலாம், தண்ணிக்கு கீழே உட்காந்துட்டு பார்க்கலாம். அப்படி ஒரு வசதி தான் அதில் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அகைன் நான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்த அந்த பார்க்கிங் பிளேஸ்க்கு வந்தாச்சு. மக்களே, ஒரு வழியாக என்னுடைய பேயிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு 3 வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியை நான் கவர் பண்ணிவிட்டு அதோடைய விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதை தவிர்த்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஜெட் ஸ்கீன்னு சொல்லக்கூடிய இந்த பைக் மாடல் ரைடு. இங்கே எல்லா வகையான பிரிவினருக்கும் இந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க. ஏஜ் பீப்புள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்குமே இங்கே அவங்க அந்த ரைடை அழைச்சிட்டு போகிறாங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியன்றதால அவங்களுமே இதை ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு நான் இண்டிவிஜுவலாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உணர்வு இருக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகாது. பரவாயில்ல, அவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய பாதுகாப்போடு நான் இந்த அனுபவத்தை எடுத்துக்கிறேன்னா காசை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை போய் அனுபவிச்சுட்டு வரலாம். ஸோ மொத்தத்துக்கு இதை ஓட்டுறது அவங்களா இருப்பாங்க, நீங்கள் உட்காந்துட்டு போய் அந்த அனுபவத்தை பெறுவீங்க. ஆனால் வந்து இறங்கும்போது உடனடியாக ஃபோட்டோகிராஃபர் வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவார். இது ஒன்று நடக்கும் அங்கே. ஸோ இதுக்கு தயார் அப்படின்றவங்க இந்த வாட்டர் ஜெட் ஸ்கீ அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணலாம். இதை தாண்டி இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குதுங்க. பனானா ஆக்டிவிட்டி, சோஃபா ஆக்டிவிட்டீஸ், ஃபேமிலி சோஃபா, இண்டிவிஜுவல் கப்புள் சோஃபா, மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும். டிராகன், மிக்கி மவுஸு, இது முழுக்க வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய பூமி. ஸோ எலிஃபண்ட் பீச்சுன்னதே முன்னாடி ராஜனுக்காக இருந்த காலம் போய் இன்னைக்கு முழுக்க மக்களை மகிழ்விக்கிற வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியும் கூடவே கடல் சார்ந்த விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி சார்ந்த இடமா தான் இந்த எலிஃபண்ட் பீச் பார்க்கப்படுது. நான் இந்த எலிஃபண்ட் பீச்சில் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ஒவ்வொன்றையும் கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு 2 கப்பல் வேகமாக ட்ராவல் பண்ணி போகிறத பார்க்க முடிஞ்சது. என்னென்னு பார்த்தா இது கப்புள் சோஃபா போட் ரைடுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி போக ஒரு வேறு லெவல் அனுபவத்தை அவங்களுக்கு கொடுத்ததோ இல்லையோ பார்த்த எனக்கே கொடுத்துச்சு. பார்த்த எனக்கே வயிறெல்லாம் கலக்குச்சு. அந்த அளவுக்கு தூக்கி எறிகிற அளவுக்கு அம்பிட்டு ஒரு ஃபோர்ஸு, ஒரு மிக பெரிய ஒரு த்ரில் அட்வென்ச்சர்ஸ் எனக்கு வேணும். ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் வேணும்னா அதை அவங்க வந்து கண்டிப்பாக விரும்புகிறவங்களுக்கு ஒரு தீனி போடுற இடமா இந்த எலிஃபண்ட் பீச் கண்டிப்பாக இருக்குன்றதில் ஒரு டவுட்டே இல்லை. அப்படி இருக்குது ஒரு வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியும். சொன்ன மாதிரி அந்த கப்புள்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அவங்க பண்ண நல்ல விஷயம், பண்ணிகிட்டு இருக்க விஷயம் அந்த லைஃப் ஜாக்கெட் அது கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா அது
கூட்டிகிட்டு போகிறவங்களும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், போகிற நமக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இது காட்டுறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஒரு அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் தான் இந்த எலிஃபண்ட் பீச். எலிஃபண்ட் பீச்சை சார்ந்த முக்கியமான ஒவ்வொரு வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியும் பார்த்துட்டு வந்துருக்கும் போது இந்த ஒரு ஆக்டிவிட்டியை தவிர்க்கவே முடியாது. இதுக்கு பேர் தான் பேராசெயிலிங். ஜென்ரலாக பேராஷூட் அப்படியே மாதிரி பறக்குவாங்க, அந்த மாதிரி பறக்காமல் போட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நல்லா பார்த்தா தெரியும், ஒரு நபர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ரிலீஸ் செஞ்சு அங்கே அந்த போட்டிலேருந்து அந்த பேராஷூட் பக்கத்தில் அவர் அங்கே தொங்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு வகையான அனுபவம். பறந்த மணிக்கே நம்ம இந்த பறந்த கடலை அங்கேருந்து பார்க்குற ஒரு அனுபவம். அதுக்கு தான் பேராசைலிங்ன்ற இந்த ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். பெங்களூர் HSR லேஅவுட்லேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து 3 days ஆச்சு. என் பேர் இளங்கோவன், எங்கள் மிஸ்ஸஸ் பேர் சித்ரா. எலிஃபெண்ட் பீச் பற்றின்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் கேம்ஸ் இருக்குது, கேம்ஸில் ஆடினோம். ரொம்ப குஷியாக இருக்குது, ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்குது. சேஃப்டியான இடம் தான் இது. எல்லோரும் நல்லா பண்ணாங்க, நல்லா நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வணக்கங்க, என் பேர் சித்ரா. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது. நிறைய கேம்ஸ் இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பசங்களுக்கு இன்னும் ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது, சேஃப்டியாகவும் இருக்குது, நல்லா ஹாப்பியாக இருக்குது. நிறைய இருக்குது ஆனால் கேம்ஸ் ஆடுறதுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆமாம், அந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருக்குது, அதான் க்ளீனாக இருக்குது. வாட்டர் எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கோரல்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ரொம்ப ஒன்றும் பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. லாங்குவேஜஸ் தெரியாமல் இருந்தால் கூட வரலாம். எல்லா லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அதனால எல்லாம் நல்லா ஈஸியாக வரலாம், வந்து நல்லா பார்த்துட்டு எல்லாம் போகலாம். நல்லா இருக்குது. ஆனால் கரெக்டான சீசன் கூடன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்த சீசன் இது நல்லா இருக்குது. எல்லா பசங்களுக்கெல்லாம் நிறைய கேம்ஸ் இருக்குது. பசங்களுக்கெல்லாம் ஜனவரி பிப்ரவரியில் வந்தால் தான் நல்லா இருக்குது. இந்த டைம் நல்லா இருக்குது. இல்லை, நாங்களே சும்மா ரொம்ப வருஷத்துக்கு வரணும்னு நினச்சோம், ஒரு 10 years பேக்கு. அப்புறம் தான் நினச்சி இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ சரி பார்த்துட்டு ஒரு வாட்டி வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்காமா. மால்டீவ்ஸ் போகிற ஐடியா இருந்துச்சு, அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் வந்துட்டோம். வந்தது ரொம்ப நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இங்கே ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது சார்ந்த ஃபுட்டேஜுகள் எல்லாமே சில ஆக்டிவிட்டீஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் சிலதுக்கு பெய்டாகவும் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த தகவல் எல்லாம் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். मैं यहाँ पे 2012 से यह एलिफेंटा बीच आ रहा हूँ और गेस्ट लेके। अभी तो पूरा गेस्ट आ रहा है, पहले आता था फरनालो। बीच एक्चुअली फरनालो का ही स्टार्टिंग किया। हाँ, फरनालो का स्टार्टिंग किया। तो अभी देखिए इंडियन गेस्ट, अब फरनालो तो इतना नहीं आता, अभी इंडियन गेस्ट आए। यहाँ पे सब कुछ एक्टिविटीज का टिकट यहाँ पे मिल जाएंगे। यहाँ का जो स्टॉपिंग पॉइंट है बहुत बढ़िया। सब पहले एलिफेंट भी था, अभी एलिफेंट भी नहीं है उतना। पहला इधर बहुत सारा एलिफेंट था, एलिफेंटा बीच। एलिफेंटा बीच का नाम इसीलिए हुआ कि यहाँ पे पहला बहुत साल पहले एक एलिफेंट था। वो एलिफेंट नाम वो फर्स्ट का एलिफेंट था, तो उसको एलिफेंट पागल हो गया था। तो एलिफेंट को जब मारने के लिए तो बहुत सारा 1-2 महीना उसके लिए कोशिश करना पड़ा, तकलीफ करना पड़ता। एलिफेंट को मारने का बाद से तो एलिफेंट को यहाँ के मतलब दफना दिया इधर पे। तो इसीलिए बीच उधर उस टाइम से हम लोग यहाँ बोलता है, इसको बीच को बोलता है एलिफेंटा बीच, एलिफेंटा बीच। वो नाम से एलिफेंटा बीच शुरू हो गया। मेरा नाम है शौतम, मैं यहाँ पे मैं टूरिस्ट बोट चलाता हूँ, गाइड कर लो। मैं ये हबलोक में रहता हूँ, नहीं हबलोक में हबलोक में। Hi, my name is Shailesh and I'm from Hyderabad. This is the first time I'm coming to Andaman and this place is so amazing. It's never like any other place, any other area. We have done few of these water sports activities in Goa and other places, but Andaman is beautiful. Its water is so crystal clear and it's so amazing here. The snorkeling, especially the sea walk, it's one of the kind where we don't have any other place. So this place is so amazing. So I recommend everyone to come over here and just have a fun. Thank you. रीति घोष, कलकत्ता से आया हूँ
मैं पहले कलकत्ता यूनिवर्सिटी में काम करते थे, अभी रिटायर्ड होके यहाँ आया। बहुत अच्छा लगा, यहाँ का स्कॉटलैंड बहुत अच्छा है। और हम लोग कोথায় গেলাম? सबमरीन में गया हम लोग 6 सब मिलके हम लोग 6 मिलके गया था। 6 लेडीज ही हम लोग घूमते हैं, 6 लेडीज मिलके गया। बहुत अच्छा लगा, बहुत अच्छा। यहाँ का सब एटीट्यूड, एडमिनिस्ट्रेशन सब बहुत अच्छा है। हाँ बहुत सेफ्टी है, बहुत केयर लिया। उधर जाने के लिए पहले इधर टेस्ट कर लिया, फिर उधर गया। बहुत सेफ्टी करके गया, अच्छा ही है। सीनियर सिटीजन हाथ धरे तुले नहीं। हाँ हाँ हाँ, और आपसे मुलाकात हुआ, ये बहुत अच्छा हुआ। आदमी का रेकमेंड करेगा? हाँ, हम जाके के सबको बोलेगा, सबको बोलेगा यहाँ आने के लिए। घूमने के लिए जाओ, हैवलॉक जाओ, एलिफेंट बीच जाओ, पूरा पोर्ट व्यू। थैंक यू, थैंक यू। இந்த எலிஃபண்ட் பீச் ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்மைக்கே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ங்க. இன்றைக்கி இந்த குழந்தைங்க மாதிரி நீங்கள் வரும்போதே விளையாட்டு சாமாத்தையும் கொண்டு வந்துடுறாங்கன்னா செம்மையாக குழந்தைங்களோட சேர்ந்து இங்கே விளையாடலாம். மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும், இங்கே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், ஃபுட் ஐட்டங்கள் இதெல்லாம் வாங்கலான்னு பிளான் இருக்குதுன்னா நிறைய பணம் இருந்தால் நிறைய இங்கே செலவு பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா போர்ட் பிளேயர்லேருந்து வரும்போதே உங்களுக்கு ஏதாவது தேவைன்றதை முன்னாடியே வாங்கி பேக் பண்ணி வச்சு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா போர்ட் பிளேயர்லேருந்து தான் இங்கே வந்து இறங்குது. ஸோ அங்கே இளநீ விலை 40 ரூபானா இங்கே 80 ரூபா. ரொம்பவே காஸ்ட்லி. இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணுங்கள். ஒரு வழியாக எலிஃபண்ட் பீச், ஹேவ்லாக் சொர்க்கபூமியின் இன்னொரு பகுதியான எலிஃபண்ட் பீச்சில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸும் அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு பெரிய மனம் இல்லாமல் கொஞ்சம் சோகத்தோட இருந்தாலும் நிறைய ஆனந்தமான மெமரிஸோட இந்த எலிஃபண்ட் பீச்சை விட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். நான் மட்டும் இல்லைங்க, கூட வந்திருந்த அத்தனை பேருமே, கொல்கத்தாலேருந்து வந்த அந்த பெரியவங்க குரூப்பும், ஹைதராபாத்லேருந்து வந்தவங்களும் எல்லாரும் தங்களுடைய அனுபவத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ட்ரூலி ஹாப்பி மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த எலிஃபண்ட் பீச். தூரத்தில் தெரிகிற இந்த லைட் ஹவுஸ், சின்ன லைட் ஹவுஸும் அதை சுற்றி இருக்கிற மலையை பாருங்கள். கிட்டத்தட்ட அது ஒரு லைம்ஸ்டோன் பாறை மாதிரியே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அந்த அமைப்பு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு தூரத்தில் இருந்த சின்ன சின்ன போட்டில் இருந்து பெரிய போட்ஸ், இந்த போட்லாம் பார்க்க வீடு மாதிரியே மாடலாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து ரசித்தபடியே நாங்கள் திரும்ப காலையில் எங்கேருந்து கிளம்பணுமோ அந்த இடத்துக்கே நாங்கள் திரும்ப வந்துட்டோம். இந்த எலிஃபண்ட் பீச் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிக்கு இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து நம்ம திரும்ப வர்றதுக்கான டைம் அலோகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 3 மணி நேரம் வரைக்கும் டைம் தராங்க. அது வரைக்கும் நம்ம அங்கே இருந்துட்டு நமக்கு வேண்டிய வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம டீமோட நம்ம ரிட்டர்ன் வரணும். டீம் கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட முறையில் போகிறது வேற, இங்கே டீமாக போகும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரும்பி வர்றதுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். என் பேர் மித்ரமீனா. நாங்கள் இங்கே ஹேவ்லாக் வந்திருக்கோம். ஃபெரியிலேருந்து ஹேவ்லாக் வந்தோம். நாங்கள் இந்த எலிஃபெண்ட் பீச்சுக்கெலாம் போனோம். அங்கே போயிட்டு எல்லாம் வாட்டர் கேம்ஸ் ரைடும் நாங்கள் எல்லாம் போனோம். இவெல்லாம் வந்தான். நாங்கள் என்ன ரைட் போனோன்னா, இந்த ஒரு ஷிப்லலாம் அண்டர் வாட்டர் சீலாம் நாங்கள் பார்க்குற மாதிரி போனோம். அதில் இந்த படத்தில் நீமோ, டோரி இதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள்லாம் வீடியோலாம் எடுத்தோம். அதுக்கப்புறமா டால்ஃபின் ரைட் போனோம். எல்லா ரைட்டுக்கும் நாங்கள் போனோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. பயமாகவும் இருந்துச்சு. அவங்க டிஃப்ரெண்ட்டாக இப்படி சாட்சிலாம் ஓட்டிகிட்டு போனாங்க அந்த பைக்லலாம். சூப்பராக இருந்துச்சு. பண்ணுவோம். அது நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் வாமிட் தான் எடுத்துட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாம். பைக் ரைடு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எவ்வளோ எக்ஸைட்டாக இருந்தது? பயமாவும் இருந்தது, சூப்பராவும் இருந்தது. பயமா கீழே விழுந்துருவானோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த அங்கிள் உனக்கு சப்போர்ட் பண்ணாரா? கூட்டு போக பண்ணாரு. உனக்கே ரைட் பண்ண தெரிஞ்சதா? அங்கிள் கூட்டிட்டு போனாரா? அங்கிள் தான் கூட்டிட்டு போனாரு. இன்னும் குட்டி பசங்களுக்கு இதெல்லாம் அலோடு இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உனக்கு தேவைப்படுதா? அண்டர் த வாட்டர் போறதெல்லாம் தேவைப்படுதா? எஸ் தேவைப்படுது. இப்போ உனக்கு ஹாப்பியா இருக்கா? இதே மாதிரி மெரினாவும் இருக்கா இல்லையா? சென்னையில இந்த மாதிரி ஏதாவது பாத்திருக்கியா? இல்ல, கன்ஃபார்மா இல்ல. அங்க ஹாப்பியா இருப்பியா? இல்ல, ஒன்னத்துக்கு தான் ஹாப்பியா இருப்பேன். அந்த ஐஸ்கிரீம் சரி. இல்ல சென்னையில இதே மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் ஃளைட்ல வந்தது கம்ஃபர்டபிளா இருந்ததா? நல்லா இருந்தது. சரி.
ஃபெரியில வந்து எப்படி இருந்துச்சு? ஆனா நான் வாமிட் எடுத்தேன், அதனாலே எனக்கு பிடிக்கல. மற்றபடி ஓவராலா அந்தமான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப வெயில் அடிக்குது, குளிரன்னு சொல்லி கூட்டு வந்தேன் கிட்ட. அந்தமான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு, பட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் எல்லா வாட்டர் ஸ்போர்ட்டுமே நல்லா இருந்தது. வாட்டர் பீச் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. அண்ட் ரோட்வேஸ் எல்லாமே அக்சசபிளாக குயிக்காக, எங்கேயுமே வந்து லைனு வெயிட் பண்ணணும், டிராஃபிக் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு குட் ஸ்பாட் ஃபார் ரிலாக்ஸேஷன் டெஃபினட்டாக. பட் வந்து பட்ஜெட் வைஸ் வெரி ஹை இந்த வாட்டர் ஸ்போர்ட் பார்ட் ஸ்பெசிஃபிக்கலி. அதர்வைஸ் வந்து நம்ம ப்ரெஃபர் பண்ணுற மாதிரி அவங்கவுங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி பைஃபிகேட் பண்ணிக்கலாம். பட் அங்கே வாட்டர் ஸ்போர்ட்னு வரும்போது தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். லைக் எல்லாமே ஹை தான். யாருமே அஃபோர்ட் பண்ண முடியல நினச்சாங்கன்னா தே கான்ட் யூஸ் இட். அதை என்ஜாய் பண்ணவே முடியாது. அண்ட் அது மட்டும் தான் ஒரு கன்சர்ன். ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் மாதிரி ஏதாவது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாமே சிங்கிள் ஹெட் மாதிரி கவர் ஆகுற மாதிரியே இருக்கு. நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து நம்ம ரூம்லாம் எடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம்னு. அதர்வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. வெரி வெரி நைஸ். சேஃபா ஃபீல் பண்றேன். எதுவுமே எங்களுக்கு அப்படி டிஃபரெண்டா தெரியல. ஏன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு மனசுல தோணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சேஃபா இருக்கு. தேங்க்யூ. சிட்டி கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, நல்ல டிசிப்ளினாக இருக்குது. ஓரளவுக்கு எல்லாம் எந்த இடம் பார்த்தாலும் இவ்வளோ க்ளீனாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட் இவ்வளோ வராங்க. பீச்சஸ்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட ஒரு என்டர்டைன்மெண்ட்காக இங்கே வந்தோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் சேர்ந்து வந்தோம் நாங்கள். பட்டு இட்ஸ் பியூர்லி நல்ல பொல்யூஷன் இல்லாத இந்த ஒரு ஏர் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏர் இருக்குது. வாட்டர் பியூரிட்டிஸ் எப்படி கிளாஸில் மிரரில் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்டர் வாட்டர்ஸில் போயிட்டு பார்க்கும்போதெல்லாம் மிரரில் அப்படியே எக்ஸாக்ட்லி தெரியுது. வாட் எவர் ஸோ இந்த டிஸ்னி நிறைய நம்ம சேனல்ஸ் பார்ப்போம். அந்த சேனல்ஸ் இருக்கிறது எல்லாமே இங்கே அப்படி நேராக வியூ பார்க்க முடியும், நம்மளால பார்க்க முடியும். சில்ட்ரன்ஸோட வரும்போது அந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் கிடையாது. நம்மளே எல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ப்ளேஸ். ஃபெரியில் ட்ராவல் பண்ணும்போது யாரெல்லாம் வந்து அந்த வாமிட்டிங் சென்சஸ் இருக்கவங்களோ பெட்டர் ஒரு டேப்லெட் எடுத்து ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனோட இருக்கும். அது ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் வந்து ஃபெரியில் 200% ட்ராவல் பண்ணோம். 200%ல் 50-60% பீப்புள்ஸ் வந்து வாமிட் எடுத்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் தான் அவங்க ப்ரீப்ளான்ட் எதுவும் பண்ணாதனால சிம்ஸ் இருந்தனால. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டூரிஸ்ட் பிளேஸ். என்ன கேட்டிங்கன்னா 5 ஸ்டார் கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு ஆனால் பப்ளிக் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் எடுத்துகிட்டா தப்பாக எடுத்துக்கிறாங்க. சென்னையில் அப்படியே ஒரு கல்லை சாப்பிட்டு பேப்பரை தூக்கி போட்டு போயிடுவோம் நம்ம. பட் இங்கே வந்து அந்த பேப்பரை எடுத்து அந்த டஸ்ட்பினில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டாக நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் யார் பப்ளிக் போட்டாலும் உடனே பக்கத்து நியர்பை இருக்கிறவங்க இமீடியட்டாக எடுத்து டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இது திங்ஸ் எல்லாம் நான் சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் சேஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 8 பேர் வந்தோம். எங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் உரமாக வச்சுட்டு செப்பல் எல்லாத்தையும் கேப்கிட்டு ஹேண்ட் பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு போனோம். அச்ச இடத்துல அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு 4 hours நாங்கள் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் முடிச்சு வந்து பார்க்குறோம். அச்ச இடத்துல அப்படியே தான் இருந்துச்சு. சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. இவங்கள மாதிரி பார்க்க முடிஞ்ச நிறைய பேர்கிட்ட அந்தமான் ஹேவ்லாக் ஐலாண்டை பற்றி ஒப்பீனியன் கேட்டுட்டு இந்த ஆனந்தமான ஹாப்பி மூமெண்ட்டோட என்னுடைய க்ரூஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இது என்னுடைய போட் கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே லக்ஸரியான ஒரு க்ரூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் மேக்ரூஸ் அப்படின்னு கூடிய அந்த க்ரூஸ். இந்த போட்டில் இந்த ஷிப்பில் தான் நிறைய பேர் இப்போ ரிட்டர்ன் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. இதுக்கடுத்து வரக்கூடிய க்ரீன் ஓஷியன் அப்படின்ற இதில் தான் நான் ரிட்டர்ன் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வழியாக என்னுடைய அந்த க்ரீன் ஓஷியன் ஷிப் வந்ததும் நான் என்னுடைய ட்ரிப்புக்கு அகைன் ரிட்டர்ன் போர்ட் பிளேர் போகிறதுக்கு தயாராகிட்டேன். மக்களே இந்த ட்ரிப்பு எண்டிங் முடியும் போது ஒரே ஒரு சின்ன மன வருத்தத்தோடு முடிஞ்சதுங்க. என்னென்னா அந்த ஷிப்பில் ஏறி என்ட்ராகி உள்ளே நுழையும் போது அந்த போட்டு ஒதுங்கி நின்று அந்த பிரிட்ஜோடைய கீழே இருக்க ஒரு கேப்பில் பார்த்தா எக்கச்சக்க பாம்புங்க. இப்படி எப்படி இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற இந்த அரசாங்கம் இந்த இதை எப்படி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தெரியல. லக்கிலி எல்லாம் தூங்கிட்டு இருக்குது, அங்கே படுத்துருக்குது. கொஞ்சம் ஏதாவது உணர்ச்சிவசப்பட்டு உள்ளே குதினா பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து அவங்க ஒரு இதை க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது நடவடிக்கை எடுத்து அங்கே வேறு எங்கேயாவது மாற்றி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மக்களுடைய பாதுகாப்பு ரொம்பவே அவசியம். இது ஒன்று மட்டும்தான் எனக்கு அங்கே கொஞ்சம் நெகட்டிவாக தெரிஞ்சு, மற்ற எல்லாமே சூப்பர் மறக்க முடியாது. இது க்ரீன் ஓஷியன், அதோடைய இன்டீரியர் எப்படி இருக்குன்றதை அந்த ஷிப்போட பார்த்தாச்சு. இந்த ஹேவ்லாக் ஐலாண்ட் ட்ரிப்பை முடிச்சுட்டு நீங்கள் போர்ட் பிளேருக்கு திரும்பும்போது உங்களுக்கு அழகிய சன் செட்டுக்கான வியூ கிடைக்குங்க. எனக்கு கிடைச்சது. முடிஞ்ச அளவுக்கு அதை கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி நினைவுகளோடு நான் ரிட்டர்ன் கிளம்புனேன். எங்களுடைய இந்த LIV தமிழின் சுற்றுலா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா
எங்கள் LIV தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் SS. நன்றி, வணக்கம்.